இந்த லெசனோட ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐஎன்எஸ்வி தாரிணி. இந்த போட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐஎன்எஸ்வி தாரிணி இந்த போட்டில் ஹேஸ் அட்வான்ஸ்டு ரேமரீன் நேவிகேஷன் சூட் அண்ட் an array of satellite communication system. இதில் வந்து ரேமரின் நேவிகேஷன் சூட் இருந்துச்சு, அடுத்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு, அடுத்து திஸ் இண்டிஜினஸ்லி பில்ட் செயிலிங் வெசல் என்கரேஜ் த யூஸ் ஆஃப் environment friendly நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ், அதாவது விண்டு, காற்றை வச்சு இது வந்து இயங்குச்சு. இது வந்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வண்ணம் இது வந்து இயங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஷின், வாட் டஸ் த டேர்ம் சர்க்கம்நேவிகேஷன் மீன்? சர்க்கம்நேவிகேஷன் அப்படின்னா என்ன? சர்க்கம்நேவிகேஷன் மீன்ஸ் அப்படின்னா டு ட்ராவல் ஆல் த வே அரவுண்ட் சம்திங் எஸ்பெஷலி தி எர்த். உலகத்தை சுற்றி வர்றது தான் சர்க்கம்நேவிகேஷன். மூணாவது, ஹவு டிட் தி ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ கோ அபவுட் தேர் வாயேஜ்? இந்த பெண்கள் மட்டும் கொண்ட குழு எப்படி பயணத்தில் ஈடுபட்டாங்க? இந்தியன் நேவிஸ், இந்திய கடற்படையினுடைய பெண்கள் மட்டும் உள்ள அந்த குழு வாஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டு சர்க்கம்நேவிகேட். இவங்க தான் முதலாக இந்த உலகத்தை சுற்றி வந்தாங்க. தே broke many stereotypes during their record setting sail. இந்த பயணத்தின் மூலமாக இவங்க வந்து பல பேசிக்காக இந்த பெண்களுக்கு வந்து ஒரு இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும்ல, அதை வந்து உடைச்சாங்களாம். அடுத்து த எக்ஸ்பெடிஷன்னா பயணம் வாஸ் இன் ஃபைவ் legs வித் ஸ்டாப் ஓவர்ஸ் 4 ports. இந்த பயணத்தில் வந்து எத்தனை இடத்துல வந்து அவங்க நின்னாங்க அப்படின்னா 4 போர்ட் அப்படிங்கிறது வந்து கப்பல் வந்து நிற்கும்ல, துறைமுகம், அந்த இடம்தான் போர்ட். நம்ம ஏரோப்ளேனுக்கெலாம் ஏர்போர்ட் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது வந்து படகுகள் நிற்கிற இடம். சரியா? when did the crew start their voyage? எப்போ பயணத்தை ஆரம்பித்தாங்க? when did they return back to India? திரும்ப இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க? how many days did it take to complete the expedition? இந்த பயணத்தை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆச்சு? the crew started their voyage on 10 September 2017 from Goa. கோவாவில் 10 செப்டம்பர் 2017 ஆண்டு அவங்க கிளம்பியிருக்காங்க. அவங்க திரும்ப எப்போ வந்திருக்காங்க அப்படின்னா 21 மே 2018 அன்னைக்கு வந்திருக்காங்க. மொத்தம் 254 நாட்கள் ஆகியிருக்கு. வாட் சார்ட் ஆஃப் ட்ரைனிங் டிட் த க்ரூ அண்டர்கோ பிஃபோர் தேர் எக்ஸ்பெடிஷன்? என்ன மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டாங்க? இப்போ த க்ரூ was given hands-on training like how to repair things and to deal with emergencies. இந்த க்ரூக்கு வந்து என்னென்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னா, போட்டை வந்து எப்படி ரிப்பேர் பண்ணணும், எமர்ஜென்சிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்தாங்க. they were also given theoretical course on, அவங்க வந்து நேவிகேஷன், அந்த கடற்பயணம் குறித்த புத்தகத்தின் வழியான கல்வியையும் அவங்க கொடுத்தாங்க. கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, அண்ட் வெதர் ப்ரிடிக்ஷன், வானிலையை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ட்ரைனிங்கில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. வாட் டிட் த க்ரூ மெம்பர்ஸ் ஒர்க் ஆஸ் அ டீம் ஹவு டிட் த க்ரூ மெம்பர்ஸ் ஒர்க் ஆஸ் அ டீம் டு மேக் தேர் எக்ஸ்பெடிஷன் சக்ஸஸ்ஃபுல்? இவங்க எப்படி ஒன்றா வேலை செஞ்சாங்க, இதான் கேள்வி. த டீம் மெம்பர்ஸ் ஒர்க் டுகெதர் டு சால்வ் தேர் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனை வரும்போது அதை சால்வ் பண்ணுறதுக்கு டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து வேலை பார்த்தாங்க. த பெஸ்ட் சொல்யூஷன் வாஸ் அக்செப்டட். ஒவ்வொருத்தர் கொடுக்குற சொல்யூஷனையும் ஆராய்ஞ்சு எது பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்து
அதை அக்செப்ட் பண்ணாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அண்ட் தே கொலாபரேட்டட்னா ஒன்று சேர்ந்து ஒன்று இணைகிறது. சரியா? கிரைசிஸ் அப்படின்னா அந்த பிரச்சனை, எமர்ஜென்சி, அந்த டைமில் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை பார்த்தாங்க. த டீம் எஃபர்ட், இந்த குழுவோடு சேர்ந்து அவங்க செஞ்ச அந்த வேலைகள் வந்து வித் எவ்ரி மெம்பர் கான்ட்ரிபியூட்டிங் their role in the middle of the crisis made their expedition successful. அது ரொம்ப கடலில் யாருமே உதவிக்கு இல்லாத நேரம் இவங்க 6 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்க பார்த்தீங்களா, அதன் மூலமாக தான் அவங்க வந்து இந்த பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க. வாட் சேலஞ்சிங் டாஸ்க் டிட் த டீம் ஃபேஸ் டியூரிங் தேர் வாயேஜ்? அவங்களோட பயணத்தில் அவங்களுக்கு சவால் விடுற அளவுக்கு என்ன நடந்துச்சு, சவாலாக எது இருந்துச்சு? தே ஃபேஸ்ட் ஸ்டார்ம் இன் த சவுத் பசிபிக். தெற்கு பசிபிக் கடலில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய புயல் காத்திருந்துச்சு. இட் பிகேம் வெரி சேலஞ்சிங் வென் த சீ டர்ன்ட் ரஃப் அண்ட் த விண்ட் ஸ்பீட் வாஸ் அப் டு 60 to 70 knots. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த விண்டோட ஸ்பீடு வந்து 60லேருந்து 70 நாட்ஸுக்கு மாறுச்சு. அதாவது அது ரொம்ப பயங்கரமாக அந்த கடல் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இவங்க கடலில் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸில் ஒன்று. அடுத்து, வாட் சார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டிட் த க்ரூ என்கேஜ் இன் டியூரிங் தேர் எக்ஸ்பெடிஷன்? அவங்க வந்து இந்த பயணத்தில் அவங்க நேரத்தை எப்படி போக்குனாங்க? தே வாட்ச்டு மூவிஸ், அவங்க வந்து மூவிஸ் பார்த்தாங்க. லிசன் டு மியூசிக், பாட்டு கேட்டாங்க. அண்ட் மேட் தேர் ஃபேவரட் ஃபுட் ஐட்டம்ஸ், அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டாங்க. அடுத்து, மென்ஷன் த செலிப்ரேஷன்ஸ் விச் த க்ரூஸ் என்ஜாய் டியூரிங் தேர் எக்ஸ்பெடிஷன். அவங்க பயணத்தில் அவங்க என்ன செலிப்ரேட் பண்ணாங்க, இதுதான் கேள்வி. த க்ரூ செலிப்ரேட்டட் தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் பர்த்டேஸ். இந்த க்ரூ மெம்பர்ஸ் என்ன செலிப்ரேட் பண்ணாங்க? தீபாவளி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்து பிறந்த நாட்களை செலிப்ரேட் பண்ணாங்க. விச் ஃபேக்டர் மோட்டிவேட்டட் த க்ரூ டு அண்டர்டேக் திஸ் எக்ஸ்பெடிஷன்? இந்த பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு எது உந்துதலாக இருந்துச்சு? சரி, பதில் பார்ப்போம். தே டிசைடட் டு ஷோ, அவங்க முடிவு பண்ணாங்க, எதை காட்டணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா, விமன் எம்பவர்மெண்ட் டு த கண்ட்ரி. அடுத்து, நரிசக்தி அப்படிங்கிறது பெண்களின் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் பவர் தான் நரிசக்தி. அதை பெண்களின் சக்தியை வந்து வெளிக்காட்டணும் அப்படின்னு நினச்சாங்க. மோட்டிவேட்டட், இந்த ஒரு குறிக்கோள் தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணுச்சு. மோட்டிவேட்டட்னா உந்துதலாக இருந்துச்சு. மோட்டிவேட்டட் த க்ரூ டு அண்டர்டேக் திஸ் எக்ஸ்பெடிஷன். இதனால தான் அவங்க இந்த பயணத்தை மேற்கொண்டாங்க.